அந்த இடத்துல என்ன சொல்றார் ஹனுமான்? ராகவோர்ஹதி வைதேகிம், ராகவனுக்கு வைதேகி தான், வைதேகிக்கு ராகவன் தான், எல்லாத்துலயும் சமமா இருக்கா. தஞ்சையம் சீதேக்ஷணா, கண்ணழகு படைத்த சீதைக்கு ராமர் இந்த விதத்துல எல்லாம் ஈக்குவலா இருக்கார். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமோ? கண்ணழகு படைத்த சீதைக்கு ராமர் இதெல்லாம் ஈக்குவலன்ட்னா கண்ணழகுல மட்டும் பெருமாளை விட தாயார் வசத்தியா நிக்கிறான்னு அர்த்தம். அது ரொம்ப சூக்ஷ்மமா சொல்றார். அதனாலதான் அவர் அந்த இடத்துல ராமர் கோஷ்டியில இருந்தார். இங்க வந்த உடனே அவர் சொன்னார், என் குரங்கு புத்தி என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னார். உன் குலம் உன்னதாக்கி உயர் புகழ்க்கு ஒருத்தியாய தன் குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான், வன்குலம் குற்றத்துக்கு இழுந்து வான்குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள், எண்ணி நீ செய்வது எம் மொயினர் கம்பர். அம்மா, நீ மத்தவா குலத்தெல்லாம் அவாவா கிட்ட கொடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் குலத்தை எனக்கு கொடுத்தேன்னார். சீதை கேட்டா என் குலம்னா என்னன்னார்? நான் குரங்கு குலம், குரங்கு இதுவா அதுவா அதுவா இதுவா இது அது அது இதுன்னு மாறிண்டே இருக்கும் டிசிஷன். நான் ராமரை பாக்குற வரைக்கும் இது கடவுளா அது கடவுளா அதுவா இதுவா இதுவா அதுவான்னு யோசிச்சிருந்தேன். ராமரை பார்த்த பிறகு இவர்தான் என் தெய்வம் நினைச்சுட்டேன். பட் ஐ இன்ஹெரன்ட்லி லாஸ்ட் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் பீங் அ மங்கி. ஏன்னா மங்கினா ஷுட் நெவர் கெட் டிசைசிவ். இட் ஹஸ் டு கீப் ஷட்லிங் ஹியர் அண்ட் தேர். குரங்கு புத்தியை இழந்துட்டேன். ஆனா உன்னை பார்த்த உன்னதான் திரும்பி என் புத்தி வந்தது, ராமர் தெய்வம் அல்ல நீதான், மறுபடியும் தாவிட்டேன் இல்லையா, குரங்கு புத்தியை என்கிட்ட கொடுத்துட்ட, அதனால எண்ணி நீ செய்வது எம்மோய்னாராம். அப்பேற்பட்ட சீதையின் அந்த அழக சொல்ல வந்த ஸ்லோகம். எதுக்கு சொல்ல வந்த? டிரான்ஸ்லேஷன்ஸ் ஷுட் பி வெரி வெரி கிளியர் அண்ட் ஜஸ்ட். அது வியாக்கியானங்கள் படிச்சா வரும். வியாக்கியானம் படிச்சா டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லை. டிரான்ஸ்லேஷன் பண்றவாளுக்கு வியாக்கியானத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனால எப்படி இருக்கு பாருங்க, இப்படின்னா அப்படி இப்படின்னா அப்படின்னு. அதனால இந்த இடத்துல சிக்லீதன் இருக்கு. ஹூ இஸ் திஸ் சிக்லீத? இந்த ருக்குல ஆபஹா ஸ்ருஜந்து ஸ்னிக்தானி சிக்லீத வசமே கிரஹே. இதுக்கு வியாக்கியானம் சொல்றா. ஹே ஸ்ரீபுத்திர சிக்லீத. சிக்லீதர்னு ஒருத்தர் அந்த காலத்துல இருந்திருக்க. ரொம்ப அவரை பத்தி டீடைல்ஸ் கேட்காதீங்க. வேதம் என்ன சொல்லி எடுத்தோம்னா, அந்த சிக்லீதர் தாயாருடைய பிள்ளையாக இருந்தார். தெரிஞ்சுட்டா? சிக்லீதர் சன் ஆஃப் மகாலட்சுமி. அச்சா, இப்ப ரெண்டாவது அர்த்தம் சொல்ற. சிக்லீதன என்னன்னா, பகவத் தந்தஹா புரத்வாரக ரக்ஷக பத்மோ கதோ நிதிஹி சங்க சதுர்தம்ஷ்ட்ரோ கஜஸ்ததா கல்யாண சர்ப்ப பஞ்சாஸ்யா சிக்லீதோ கிரஹ ரக்ஷகாஹ. தாயாருடைய அரண்மனைக்கு காவலாளிகளாக இருக்கக்கூடியவாளுக்கு பொதுவான பேர் சிக்லீத. செக்யூரிட்டி மென். தாயாருடைய அரண்மனைக்கு சிக்லீத்தன் பேர். யாரெல்லாம் இந்த சிக்லீத்தர்கள்னா, சாஸ்திரம் சொல்லித்து, பத்மோ பத்மன் ஒருத்தன் இருக்கான், கதோ கதன் ஒருத்தன் இருக்கான், நிதிஹி நிதிஹின்னு ஒருத்தன் இருக்கான், சங்க சதுர் தம்ஷ்ட்ரோ கஜஸ்ததா 4 தந்தங்களோடு கூடிய ஒரு கஜம் இருக்கு. அச்சா, கல்யாண சர்ப்ப பஞ்சாசியா, கல்யாண சர்ப்பம்னு ஒண்ணு இருக்கு. இந்த 5 பேர் தான் சேர்ந்து தாயாருடைய அரண்மனைக்கும் அந்தப்புறத்துக்கும் காவலாளிகளா இருக்கா. காவலாளிகளின் சமூகம், பிரத்யேகமா மகாலட்சுமியின் காவலாளிகளின் சமூகத்துக்கு சிக்லீதன் பேர். அதனால சிக்லீதன் கிட்ட பிரார்த்தனை பண்றோம், காவலாளியே எனக்கு தாயாருடைய அனுகிரகம் பெற கதவை திறப்பாயாக. கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். அந்த காவலாளிகள் கிட்ட கேட்கணுமோ? 16வது பாசுரம். நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணிக்கதவம் தாழ்த்திரவாய். மணிக்கதவம் தாழ்த்திரவாய், கோயில் காப்பானே, கோயில் காப்பானே சிக்லீத, தரந்து திறவாய் வசமே கிரஹே, எனக்கு அது குடு. அப்படியே வேதம் அனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ். எவ்வளவு அழகு இல்லையா? அப்படியே ஸ்ரீ சுக்தத்துல இருக்கிறது ஸ்ரீயான மகாலட்சுமியே சொல்லியிருக்கா சோதிவாய் திறந்து தமிழ் மொழியில். அதனால இத சொன்னாரா? ஆபஹா. ஆபஹானா இந்த இடத்துல ஜலாபிமானின்யோ தேவதா, ஜலத்துக்கு தண்ணீருக்கு அபிமான தேவதையா யார் இருக்காரோ அப்படின்னா வருணன். அப்பேற்பட்ட வருணன் ஸ்னிக்தானி சரசானி ஆஜ்யாதீனி ஸ்நேகயுக்தானி ததிக்ஷீர வஸ்துனி தைலமது பிரபிருத்தீனாம். நீங்க வீட்டுல எதெல்லாம் லிக்விட் ஃபார்ம்ல எதெல்லாம் நல்லது கொடுக்குமோ ஆசைப்படுறீங்களோ, நல்ல பால், தயிர், வெண்ணெய், நெய் இத்தியாதிகள். அதே மாதிரி ஜலம், நல்ல குடிக்கக்கூடிய ஜலம். அப்புறம் ஸ்நேகயுக்தானி, ஸ்நேகம்னா நெய். அடுத்தது ததிக்ஷீர வஸ்துனி தைல மது பிரபிருத்தீனாம்,
தைலனா இந்த இடத்துல ஆயில்னு அர்த்தம். நீங்க என்ன ஆயில் யூஸ் பண்றீங்களோ, ரைஸ் பிராண்ட் ஆயிலோ, ஆலிவ் ஆயிலோ, எள்ளெண்ணெயோ, இது கடுகெண்ணெய், எதை யூஸ் பண்ணாலும் அதெல்லாம் இருக்கும். மது பிரபிருத்தினா, மதுனா இந்த இடத்துல ஹனிங்கிற அர்த்தத்துல மட்டும் வச்சுக்கோங்க. அதனால மது பிரபிருத்தினாம், அதனால இதெல்லாம் உங்க வீட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னு. சிருஜந்து பகவத் பூஜாத்தம் உத்பாதயந்து, இதெல்லாம் வச்சுட்டு நீ முதல்ல பெருமாளுக்கு ஆராதனம் பண்ணிட்டு விஞ்சியதை நீ பறிக்கொள்வதாக உனக்கு நான் அனுகிரகம் செய்கின்றேன். பாருங்க, கார்த்தால எவ்வளவு மங்களகரமா இருக்கு, எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு வருது. அதனால சிருஜந்து மாதரம் ஸ்ரீயம் தேவீஞ்ச நிவாசையே மேகுலே, என் குலத்துல நீ நித்தியவாசம் பண்ண வேண்டும் தாயே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இது 12வது ரிக்கு. 13வது ரிக்கு ஆத்ராம் புஷ்கரிணீம் புஷ்டிம். இப்ப நான் சொல்லக்கூடிய 2 ரிக்கு இருக்கு இல்லையா, இதுல சில வார்த்தைகள் நீங்க பாடம் பயிலும் போது கொஞ்சம் மாறி மாறி வரும். கவலையப்படாதீங்க, புஷ்டிம் யஷ்டிம் நீங்க மாறி மாறி வரும், ரெண்டுமே ஒத்துக்கொள்ளலாம்னு சாஸ்திரம் சொல்லிடுத்து. அதனால ஆத்ராம் புஷ்கரிணீம் புஷ்டிம் பிங்களாம் பத்மமாலினீம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோம ஆவஹ அப்படின்னு இருக்கு. ஆத்ராம் பக்தேஷு அனுகம்பார சாஹ்யாம். அனுகம்பா, கம்பனம்னா என்ன? நடுங்குதல், அதுக்கு கம்பனம்னு பேர். அகம்பனன்னு ஒருத்தனை கேள்விப்பட்டிருக்கேளா? ஸ்ரீமத் ராமாயணத்துல கரதூஷண திரிஷிரஸோட ஜனஸ்தானத்துல ராமர் சண்டை போடும்போது 13,999 பேரை வதம் பண்ணிட்டார். ஒத்த மட்டும் உழைச்சான். அவன் என்ன பண்ணிட்டான், நேர லங்கையில போய் ராமருடைய பிரபாவத்தை ராவணன் கிட்ட போய் சொல்றான். ராவணன் கேட்டான், நீ இவ்வளவு ராமனை பத்தி பேசுறியே, ஏண்டா அத்தனை பேரை கொண்டுட்டு ஒன்ன மட்டும் எப்படிடா பழைக்க விட்டான்னு கேட்டார். அங்க ஒரு ஓரமா ஒரு புடவை இருந்தது, அதை கட்டினுட்டேன். ஒரு ஸ்திரீய வதம் செய்யக்கூடாது, அவளை மதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்துல என்னை விட்டுட்டார், நான் வந்தேன்னா. இப்ப ராவணன் எதிர்க்க நின்னு யோசிச்சு பாருங்க, லங்கையில அவ்வளவு பெரிய சபையில ராட்சசர்கள் மத்தியில் தசானனா இருக்கக்கூடிய ராவணன் எதிர்க்க நின்னு எதிராளியா இருக்கக்கூடிய ராமனுடைய பிரபாவத்தை சொல்றான்னா அவனுக்கு நடுக்கமே இல்லையே, கம்பனன், கம்பனமே இல்லையே. ஆனால் இந்த இடத்துல கம்பனம்னு சொன்னால் நடுங்குதல். ஒருத்தர் கஷ்டப்படுறான்னு வச்சுக்கோ. சில பேர்ல ரொம்ப இப்ப இந்த பல சலச்சித்திரங்கள் பல காட்சிகள்லாம் காமிக்கும் போது children below the age of 18, people who have got cardiovascular diseases, people who have got mental disorders, kindly do not watch ன்னு போட்டுருவா. ஏன்னா அவ நடுங்கி போயிடுவா, ஒரு இம்பாக்ட் இருக்கும். அதே மாதிரி தாயார் ஒரு பக்தன் கஷ்டப்பட்டால் நடுங்குவலாம். எவள் ஒருவளுக்கு ஒரு குணம் இருக்கோ, டு feel bad for somebody who's suffering, not to feel good. அப்படின்னா சேடிஸ்ட்னு அர்த்தம் வந்துடும். கஷ்டப்பட்டா ஐயோ எனக்கு தாங்க முடியலையேங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அவ கஷ்டப்படும் போது நடுங்கறா. அவ கஷ்டப்படும் போது நடுங்கறத பார்த்துட்டு நானும் சேர்ந்து நடுங்கறேன் இல்லையா, இதுக்கு அனுகம்பான்னு பேர். அனுகம்பான்னு தேசிகன் தயாசதகத்துல எடுக்கிறார். இந்த அனுகம்பாக்கு இன்னொரு பேரு தயா. பொதுவா நம்ம இங்கிலீஷ் புஸ்தகத்துல எல்லாம் தயான்னு எங்கேயாவது இங்கிலீஷ்ல இருந்ததா சம்ஸ்கிருதத்துல இருந்தா கீழே மர்சின்னு போட்டுருவா. மர்சின்னா என்ன? தயா. அப்படி இல்லை, தயாக்கு 2 டெஃபினிஷன் உண்டு. கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்கோ, எழுதி வச்சுங்கோ. நீங்க ஞாபகம் வச்சுப்பேன், நீங்கள்லாம் கூறத்தாழ்வான் மாதிரி, அதனால நீங்க எழுதவே வேண்டாம். தயா பரதுக்க அசகிஷ்ணுதா. பரதுக்க, இன்னொருத்தர் துக்கப்பட்டா வியசனப்பட்டா, அசகிஷ்ணுதா என்னால தாங்க முடியாது. இதுக்கு ஆர்கனைசேஷனல் பிஹேவியர் அப்படின்னு MBAல ஒரு கோர்ஸ் உண்டு. நீங்க ஒரு 12 லட்சம் செலவழிச்சு ஒரு கேட்டை எழுதி பூனைக்கு மணியை கட்டிட்டோ அங்க போய் உட்காந்துட்டு அது அவளுக்கு நல்ல அபிவாதையை சொல்லி இந்த கைங்கறி எல்லாம் பண்ணி இப்ப நான் சொல்ற விஷயத்த கத்துப்பேன். இது ஃப்ரீயா இருக்கு. ஆனா ஃப்ரீயா இருந்தா அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஏன்னா நான் சர்டிபிகேட்டா கொடுக்குறேன். அதனால அதுல ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல ஒரு சாப்டர் வரும், வாட் இஸ் சிம்பத்தின்னு வரும். சிம்பத்தினா இன்னொருத்தர் கஷ்டப்பட்டா தாங்கவே முடியல அப்படிதான் நம்ம சொல்றோம். இப்ப நம்ம அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஏன்னா நமக்கு சக்தி இல்லை, அதனால உச்சு கொட்டுறோம். சிம்பத்தி. இப்ப பெருமாளும் வைகுண்டத்துலேன் அப்படின்னு விட்டாருன்னா அவர் எதுக்கு பெருமாளா இருக்க போறார்? அவர் அதுக்கு மேல ஒரு படி போய் உதவ வேண்டாமோ? அப்போ எவன் ஒருவன் உச்சு மட்டும் கொட்டாமல் அந்த அடியவர்க்கு சென்று அனுகிரகம் பண்றானோ அதுக்கு எம்பத்தின்னு பேர். இது ஆர்கனைசேஷன். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பத்தி அண்ட் எம்பத்தி? 2 மார்க் கொஸ்டின் இது MBAல. இதுதான் சிம்பத்தினா உச்சு கொட்டுறது, மேல போய் உதவி செய்வது எம்பத்தி. ஆனா இந்த எம்பத்தியை யார் காமிக்க முடியும்? வெறும் லக்ஷ்மிபதி தான்.
இல்லையா? அவர் தானே வந்து நமக்கு காண்பிக்க முடியும். அதனால இந்த லக்ஷ்மிபதியான பெருமாளுக்கு இருக்கக்கூடிய இந்த எம்பத்திங்கிற குணம் இருக்கு இல்லையா, அதுக்கு தயான்னு பேரு. முதல்ல தயாக்கு டெபினிஷன் என்ன சொன்னேன்? பரதுக்க அசகிஷ்ணுதா, இன்னொருத்தர் கஷ்டப்படும் போது ஐயோ அப்படிங்கிற தன்மை. தேசிகன் அது இல்லைன்னு விட்டார். பரதுக்க நிவர்த்தகத்துவம், இன்னொருத்தர் துக்கப்பட்டா அதை நினைச்சுண்டு வருத்தப்பட்டு அதை போக்கடிக்கக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா, அதுக்குதான் தயான்னு பேரு. அந்த தயாக்கு இன்னொரு பேரு அனுகம்பா. எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, இந்த இடத்துல எடுக்கிறார் பக்தேஷு அனுகம்பார்ஹ சார்ஹம். ஆர்திராம்னா என்னென்ன மகாலட்சுமிக்கு, இன்னொருத்தர் துக்கப்பட்டா தான் ரொம்ப வியசனப்பட்ட அந்த துக்கத்தை போக்கடிப்பவள், அதனால ஆர்திராம் அப்படின்னு இருக்கு. அடுத்தது இன்னொரு ஸ்லோகம் எடுக்கிறார். வருணாலயேந்திர தனயே கருணாத்ரஸ்தவ லோகமாதுர லோக விசேஷ பரிதன்மயான துரிதம் சததம் மாமதுனா புனந்து மதுனா சனகாந்தே. வருணாலயேந்திர கன்யே. வருணன்னா என்ன? வருணன்னா எதுக்கு அதிதேவதை? வாட்டர். வருணாலயம்னா என்ன? ஓஷன் அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோங்க. கருணா வருணாலயம். வருணாலயம்னா ஓஷன் அர்த்தம். வருணாலயன் மகராலயே வருணாலயம்பா. நிறைய கிராக்கடைல்ஸ் இருக்குமா வருணாலயத்துல. என்ன சார், ஜென்ரலி crocodiles are found in ponds and fresh waters. அப்படிதானே இருக்கு. நீங்க எப்படி சால்ட் வாட்டர்னு சொல்றீங்கன்னா இதுக்கு ஒரு சூக்ஷ்மம் சொல்றேங்களுக்கு. ஸ்ரீமத் ராமாயணத்துல யுத்த காண்டத்துல விபீஷணனுடைய ஒரு பராமர்சத்தின் பேரால் ராமன் வந்து திருப்புல்லானிங்கிற க்ஷேத்திரத்துல புல்லணையில் கிடந்து தான் பிராயோபவேஷம் இருக்கார். அண்ணாச்சாரிய மாதிரி சாப்பிட மாட்டேன் தூங்க மாட்டேன்னு ஏதோ உட்கார்ந்து இருக்கார். ஏன்னா இது ஈகோ கிளியரன்ஸ் வாங்கணும் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு. அப்போ சமுத்திரராஜா 3 நாட்கள் கழிச்சு பிரத்யட்சமாகி சொல்றார், நீ கட்டு ஜாகிரதை, நிறைய இங்க முதலைகள் இருக்கு. See sir, you're not getting to the point. Salt waterல crocodiles உண்டான்னு கேட்டா நீங்க இன்டர்நெட்ல போய் பாருங்க. சால்ட் வாட்டர்லயே நிறைய ஸ்பீஷீஸ் உண்டு. ஜீனஸ் ஸ்பீஷீஸ்னு உண்டு. ஸ்பீஷீஸ்னா அதுல இருக்கக்கூடிய உட்பிரிவுகள். இந்த உட்பிரிவுல crocodilus, இந்த crocodileக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்பீஷீஸ்ல there is a species which is found in the salt waters and that is found only in the Bay of Bengal in the world, nowhere else. பே ஆஃப் பெங்காலோட முடிவுல தானே நமக்கு ஆரம்பிக்கிறது சேது. அப்படின்னா சமுத்திரராஜா சொன்ன அந்த மகராலயம்ங்கிறது கரெக்டா இருக்கு. அந்த மகராலயம் எங்க இருக்கு? ஜலத்துல இருக்கு. வருணாலயம்னு பேர். அதனால வருணாலயேந்திர கன்யே, சமுத்திரராஜாவோட பொண்ணு இல்லையா லக்ஷ்மி. க்ஷீர சமுத்திர ராஜ தனயாம். சமுத்திரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? வருணாலயம். வருணாலயேந்திர தனயாம் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்றது. அப்பேற்பட்டவளே என் துக்கத்தை போக்கு. புஷ்கரிணி, எவள் ஒருவள் போஷணகரீம், எவள் ஒருவள் சமயம்ங்கிற பத்மத்தை, பத்மநேமின்னு ஒரு நாமம் நேத்து சொல்லும் போது பத்மன காலம்னு சொன்ன டைம், அதனால காலத்தை செலுத்துபவள் புஷ்கரிணி. இன்னொரு அர்த்தம் சொல்ற வியாக்கியாதா, புஷ்கர துவீபவாசினி. புஷ்கர் அப்படின்னு ஒரு பெரிய துவீபம் இருக்கான், ஒரு ஐலாண்ட் இருக்கான். எதுன்னு கேட்காதீங்க, ஏன்னா இப்பெல்லாம் வந்து பேர் மாறிடுது. இப்ப அகமதாபாத் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பேர் தெரியுமோ? அகமதாபாத் கர்ணவத்தின்னு பேர். குஜராத்ல இருக்கு இல்லையா, கர்ணவத்தின்னு அதுக்கு பேர் பிராச்சீனத்துல. அதனால பேர் எல்லாமே இப்ப பாக்யநகர். பாக்யநகரா? அது எங்க சார் இருக்கு? வெரி குட். ஹைதராபாத்துக்கு பாக்யநகர்னு அந்த காலத்துல பேர். சொன்னா யாராவது இப்ப கேட்பாளோ, நோ ஹைதராபாத் ரைட் ஃப்ரம் த டைம்ஸ் ஆஃப் ரிக்வேதா இட் ஹஸ் பீன் ஹைதராபாத் ஒன்லி அப்படின்னு சொல்லிடுவா. இது பாக்யநகர்னு பேரு. பேரெல்லாம் மாறிடுத்து பாருங்க. இப்போ நரகாசுரனுடைய பிள்ளை பேர் என்ன தெரியுமோ? பகதத்தன். பகதத்தனுடைய வம்சாவளி அப்படியே அந்த நரகாசுர பட்டணத்தை அழிச்ச உடனே பிராக்ஜோதிஷபுரத்திலேருந்து கிளம்பி they went westward. அவ செட்டில் ஆன ட்ரைப்ஸ் தான் பகதத்தனுடைய வம்சாவளியில வந்ததுதான் இன்றைய காலத்தை பாக்தாதுன்னு மாறிடுது. பாக்தாத் பாக்குறோம் இல்லையா, அது அந்த வம்சாவளியில வந்ததுதான். இல்ல நமக்கு ஆச்சரியப்பட்டு நிப்போம். அதனால புஷ்கர துவீப வாசினின்னு அந்த காலத்தை எடுக்கிறாரு. இப்போ புஷ்கர துவீபம்னா எதுனே நமக்கு தெரியாது. நீங்க உடனே ராஜஸ்தான்ல இருக்க புஷ்கர்னு நினைக்காதீங்க, அது வேற. புஷ்கர துவீபம் ஐலாண்டுங்கிறார் இந்த இடத்துல. அபிஷேகோத்யுத திக்கஜ சுண்டாகிராம், எவள் ஒருவள் புஷ்கரன் முதலான ஆணைகளால் அபிஷேகம் செய்யப்படுபவளோ, the one who is given bath, the ceremonial bath with the waters that have been carried in the pitchers, the trunks of elephants that have been headed by elephants such as Pushkar.
சரி, எலிஃபென்ட்லயே வகைகள்லாம் இருக்கான்னு எலிஃபென்ட்ல வகைகள்லாம் உண்டு. அதுல புஷ்கர யானைகள் முதலாக இருப்பவள் கஜலட்சுமியே அப்படின்னு எடுக்கிறார். அதனால புஷ்கரிணீம் ஆத்ராம் புஷ்கரிணீம் புஷ்டிம் புஷ்டி ரூபேண சம்ஸ்திதே இது மார்க்கண்டேய வச்சனாத். மார்க்கண்டேய மகர்ஷி சொல்லியிருக்கார் புஷ்டி ரூபேண சம்ஸ்திதே. அப்பேற்பட்ட மார்க்கண்டேயர் முதலான மகர்ஷிகளால் புஷ்டி கொடுப்பவள் என்று போற்றப்படுபவளே புஷ்டிம். யஷ்டிம் எல்லா தேவர்களாலும் விரும்பப்படுபவளே. The one who is liked by the devas is யஷ்டிம். அதனால ஆவிக்கோர் பற்றுக்கொம்பு நின்றால் அருகிலினேன் யான் அப்படின்னு ஆழ்வாருடைய வச்சனம். யஷ்டிம் எவள் ஒருவள் பற்று கொம்பா இருக்காளோ, the one who is a supporting stick இல்லையா. இங்கிலீஷ்ல சொல்லுவா ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஷோல்டர்ஸ் அப்படின்பா. அதாவது இவர் கொடுக்கிறாருன்னா பற்று கொம்பாக இருக்க வேண்டும்னு அர்த்தம். அதனாலதான் தேசிகன் ரொம்ப அழகா எடுத்தார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஆண்டாளை பத்தி சொல்றார். ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஒரு பெரிய நந்தவனம் வச்சிருக்கார். அவர் வெளிப்புறத்திலயும் வச்சிருக்கார். அவருடைய சித்தம் மனசுங்கிறதே ஒரு நந்தவனமா. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி. அந்த நந்தவனத்துல அழகான ஒரு கல்பவல்லி கேட்டதை கொடுக்கக்கூடிய ஒரு கொடியை வளர்க்கிறாராம் பெரியாழ்வார். அந்த கொடி யாரு? ஆண்டாள். ஆனா அந்த கொடி தனியா இருக்காதே, ஒரு கிரீப்பர்னா இட் ஹாஸ் டு சீக் சம் சப்போர்ட். ஸ்ரீ ரங்கராஜ ஹரிச்சந்தன, ரங்கராஜன்கிற அந்த சந்தன மரத்தில் நிற்கக்கூடிய கொடியே. ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாக்ஷாத் க்ஷமாம். சாக்ஷாத் பூமி தேவி என்ன பற்று கொம்பாக இருக்கக்கூடியவள் இவள் யஷ்டிம். அடுத்தது பிங்கலாம். இந்த பிங்களாமா பிங்கலாம் அப்படியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சம்ஸ்கிருதத்துல பிராச்சீனத்துல ல, மலையாளத்தில் உள்ள ல அல்ல. அந்த காலத்து சம்ஸ்கிருதத்துல ல கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. இது இப்ப பிங்களாம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மங்களாம். ஒரிஜினல் சான்ஸ்கிரிட்ல மங்கலாம் தான் சொல்லணும். மங்கள தேவதய துவயா. தீட்சிதர் எடுக்கிறார் மங்களம் தான் சொல்லணும். ஆனா நான் மங்களன்னு சொன்னா உங்களுக்கு என்ன தோணும்னா, இவருக்கு எல்லா வரமாட்டேங்கிறதோ அப்படிதானே தோணும் இல்லையா. இப்ப நியூஸ் படிக்கிற கேட்டுக்கொள்ளுங்கள் சொல்லுங்கள், இவர் அந்த கல் போல இருக்கு, அதனால இவருக்கு ல மங்களம் வரமாட்டேங்கிறதுன்னு தோணும். ஆனா அது ல கிடையாது அந்த காலத்து சம்ஸ்கிருதத்துல. அப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், எல்லா லாங்குவேஜோடையும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண கத்திக்கணும். அதனால லாவை இம்போர்ட் பண்ணிட்டோம் சான்ஸ்கிரிட்ல. லேட்டர் வர ஆரம்பிச்சுடுத்து. அதனால இங்க பிங்கலாம் தான். பிங்களாம் பத்மமாலினி சொல்றது தப்பு. பிங்கலாம் பத்மமாலினிம் தான். அதனால பிங்கலாம்னா என்ன அர்த்தம்னார், பிங்கல வரணம் ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர்ல இருப்போம். ஷீதர மனோகர ஆக்லாத கர திவ்ய வர்ணாம். எது மனசுக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் சார்? எல்லோ குளிர்ச்சியா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எந்த ஒரு கலருக்குமே ஷேட்ஸ்ன்னு உண்டு. இப்போ இந்த கொவ்வை செவ்வாய் திருத்துதல்னு ஒண்ணு உண்டு. கொவ்வை செவ்வாய் திருத்துதல்னா என்ன? லிப்ஸ்டிக். என்ன சார் நீங்க பொதுவா இப்போ லிப்ஸ்டிக்ல போய் நீங்க கடையில போனேன்னு வச்சுங்க, நீங்க எப்போ சார் போயிருக்க என்ன நீங்க கேட்கலாம். போறோம் நாங்க எங்க ஆத்துல. இப்போ இந்த லிப்ஸ்டிக் கடைக்கு போகும்போது ஷேட்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா. ஒரு ரெட்லயே ஒரு 150 ஷேட் இருக்கும். நம்ம குழம்பி போயிடுவோம், இது பெட்டரா அது பெட்டரான்னு கேட்டா ஒரு சமயத்துல பார்த்தா நமக்கு எல்லாம் அத்வைத்தமா தான் தெரியும். ரெண்டாவது அங்க இல்ல, ஒரே கலர் மாதிரி தானே இருக்கு. இதுல 150 ஷேட் ரெட்ல மட்டும். நீங்க கிரீன்ல லிப்ஸ்டிக் போடுவாளான்னு கேட்டா எல்லாம் உண்டு. அதனால ரெட்டு வைலட் இவ்வளவு இருக்கா. இப்ப ஏதாவது பார்த்தேன்னா ஒரே கலர்ல இவ்வளவு ஷேட்ஸ் இருக்கே, ஆனா சில ஷேட்ஸ் தான் கண்ணுக்கு ரொம்ப நன்னா இருக்கும். அப்ப ஆஹ்லாதக்காரன். எல்லோலயே ஒரு அழகான ஒரு மஞ்சள்னு உண்டு. அதை பார்த்தா அடிக்கிற மஞ்சள்னு ஒண்ணு உண்டு. அது போடுறவாளை விட பாக்குறவாளுக்கு தான் கஷ்டம். அப்படி இல்ல, இந்த இடத்துல சொல்றார் சீதல மனோகர ஆஹ்லாத கர திவ்ய ரூபாம். தாயாருடைய கம்ப்ளெக்ஷன் பாக்குறதுக்கு அவ்வளவு நன்னா இருக்கான். ஏக பிங்கஹா. இன்னொரு அர்த்தம் சொல்றார். ஏக பிங்கஹா அப்படின்னா என்னன்னா குபேரனுக்கு பேர். வியாக்கியானத்துல சொல்ற ஏக பிங்கஹா அப்படின்னா குபேரனுக்கு பேர். ஏக பிங்கஹான்னு இருக்கக்கூடிய பிங்கனான குபேரனுக்கு யாரு அனுகிரகம் பண்றாளோ அவளுக்கு பிங்கலான் பேர். ஒன்னு கலர். பிங்கனான குபேரனுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவள் பிங்களா. அதனால அர்த்தம் ஏக பிங்கஹா பிரசாஹ்ய விஷ்ணும் சம்பிராப்தாக அப்படின்னு எடுக்கிறார். அப்பேற்பட்ட சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம். அப்பேற்பட்ட ஹிரண்மையா இருக்கக்கூடிய லக்ஷ்மியே ஜாதவேதோம ஆவஹ பிங்கலையா இருக்கக்கூடிய யஷ்டியா இருக்கக்கூடிய
புஷ்டியாய் இருக்கக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமியின் அனுகிரகத்தை என் வீட்டில் சாஸ்திரா சத்சங்கில் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய வையத்து வாழ்வீர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கொண்டு சேர்ப்பாயாக வேதமே. 13வது ரிக்கா எடுத்தா